உங்கள் வீட்டில் ஷாலக்கிரமமும் விக்கிரமும் பூஜை செய்கிறீங்களா? உங்களுக்கு தெரியும், நான் இல்லைன்னு சொல்ல. ஏன்னா இந்த பூஜை நீங்கள் அனுஷ்டானங்கள் செய்யும்போதே உங்களுக்கு ஷாலக்கிரமமும் அந்த விக்கிரமம் கொடுத்தவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் இது தெரியாதவர்களுக்காக பொது விஷயம் நம்ம எல்லாருக்கும் பகிர்ந்துக்கணும், எல்லா விஷயம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இப்போது ஷாலக்கிரமம் பண்ணுறவங்க, பூஜை பண்ணுறவங்க, விக்கிரக பூஜை பண்ணுறவங்க காலையில் பண்ணுவாங்க, அதே மாதிரி இரவு பண்ணுவாங்க, மத்தியானம் பண்ணுவாங்க, சாயந்தரம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஷாலக்கிரமத்துக்கும் ஒவ்வொரு விக்கிரகத்துக்கும் ஒவ்வொரு காலக்கிரமம்னு ஒன்று இருக்குது. அது பிரகாரம் நம்ம செய்யணும். காலையில் ஒரு வேளை மட்டும் செய்கிறதுன்னு ஒன்று இருக்குது, சாயந்தரத்தில் செய்கிறதுன்னு இருக்குது, இரவில் செய்கிறதுன்னு இருக்குது. இதெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் இவங்க ஒரு அர்ஜெண்ட்டாக எங்கேயாவது ஊருக்கு போகணும் அப்படின்னா போக முடியாது. நித்திய பூஜையும் நித்திய படியும் இவங்க கடமை செஞ்சு தான் ஆகணும். ஆகவே இவங்க ஊருக்கு போகும்போது அந்த சாலக்கிரமத்தையும் விக்கிரகத்தையும் தன்னோடு எடுத்துகிட்டு போவாங்க. சில நேரங்களில் வெளிநாடோ வெளி மாநிலமோ கடல் கடந்து போகும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னு பெரியவங்க வழிவகுத்து கொடுத்துருக்காங்க. அது பிரகாரம் அவங்களுக்கு சொல்லி தான் அதெல்லாம் கொடுப்பாங்க. அப்படி இருந்தாலும் நீங்கள் அர்ஜெண்ட்டாக போய் தான் ஆகணும். வெளிநாடு வெளி மாநிலம் வேறு ஒரு காரணம், ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் போகணும், இதை அவாய்ட் பண்ணவே முடியாது. அப்படிங்கிற காலகட்டத்தில் என்ன பண்ணுன்னா, உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற கோவிலில் சிவாச்சாரியாரோ அல்லது பட்டாச்சாரியாரோ அல்லது உங்களுக்கு ரொம்ப பழக்கமான வாத்தியார்களோ, அதுவும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு உறவுகளோ, ஏன் உங்கள் குருக்களோ இருப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பரிச்சயமான, உங்களுக்கு ஆன்மீகத்தில் வழிகாட்டக்கூடிய மிகப்பெரிய குருக்கள்லாம் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற மடத்தில் போய் நீங்கள் கொடுக்கலாம். அவங்க நிச்சயமாக நான் முடியாதுன்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த வழிமுறையை நீங்கள் அவங்களுக்கு சொல்லிட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் செய்கிற மாதிரியே நீங்கள் ஊருக்கு போயிட்டு உங்கள் வேலையை முடிச்சுட்டு திரும்பி வர்ற வரைக்கும் அவங்க அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கடமையை தொடர்ந்து செய்வாங்க. ஒரு சில ஆச்சரியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எவ்வளவு நாள் ஆகுதோ, எவ்வளவு மாதங்கள் ஆகுதோ, எவ்வளவு வருடங்கள் ஆகுதோ அவர்கள் அதை தொடர்ந்து செய்வார்கள். அவங்களுக்கு கொடுத்த அந்த பணியை முடியவே முடியாது அப்படின்னு மறுக்கவே மாட்டாங்க. ஆகவே இது தாந்திரிகமான ஆன்மீக ரீதியான ஒரு பொறுப்பு. தயவு செஞ்சு எவ்வளவு பெரியவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள், அவ்வளவு பொறுப்பான விஷயங்கள். ஆகவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேசுவோம்.